வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி மணி சேனல். இது நான் உங்களோட சக்தி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சிக்கன் பிரியாணி என்னோட ஸ்டைல்ல நான் செய்ய போறேன். பழைய முறைப்படி நான் செய்ய போறேன். ஆக்சுவலா இந்த பட்டை கிராம்பெல்லாம் போட்டு தாளிக்காம நான் ஒரு புதுவிதமான சிக்கன் பிரியாணி உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன், பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நான் 1 கிலோ சிக்கனுக்கு 4 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா பாத்துக்கிட்டீங்கன்னா பூண்டு, இஞ்சி, ஒரு லெமன், அப்புறம் இந்த பூண்டு இஞ்சி கூட போட்டு அரைக்கிறதுக்காக வரமிளகாய், அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் போட்டு தாளிப்புக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ஏலக்காய், அதுக்கப்புறம் இந்த பிரியாணி செலவெல்லாம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா 5 எடுத்து வச்சிருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி போடணும். அப்பதான் அளவு கரெக்டா இருக்கும், பிரியாணியும் டேஸ்டா இருக்கும். நம்ம மாத்தி ரைஸ் கறி கம்மியாகவும் ரைஸ் அதிகமாகவும் போட்டுட்டோம்னா பிரியாணி டேஸ்ட் குறைச்சல் ஆயிரும். அதனால 1 கிலோ பிரியாணி செய்யறோம் அப்படின்னு சொன்னா 1 கிலோ சிக்கன், 1 கிலோ அரிசி, அந்த மாதிரி போட்டு செய்யுங்க. அப்பதான் டேஸ்டா இருக்கும். 1 கிலோக்கு தேவையான அளவு நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பிரியாணி செய்ய போலாம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 கிலோ பிரியாணிக்கு 50 ml நான் எண்ணெய், இந்த 1 கப்பு வழியே எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் ரொம்ப அதிகமா ஊத்திடாதீங்க. ஏன்னா எண்ணெய் ரொம்ப அதிகமா ஊத்தணும் அப்படின்னு சொன்னா பிரியாணி ரொம்ப மெவுக்கிற மாதிரி இருக்கும். அதனால எண்ணெய் கரெக்டான அளவு ஊத்திக்கணும். எண்ணெய் இப்ப ஊத்தியாச்சு. எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறமா எண்ணெய் காயிட்டு கொஞ்ச நேரம் காஞ்ச உடனே நம்ம இதுல பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். போடுறப்ப கருக விட்டுறாதீங்க. ஏன்னா மசாலாஸ் எல்லாம் அந்த வாசம் வர வரைக்கும் மட்டும்தான் பொன்னிறமா வறுத்து எடுக்கணும். கருகிடுச்சு அப்படின்னு சொன்னா அது பிரியாணியோட டேஸ்ட் மாறிடும். அதனால நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அடுப்பு எப்பயுமே சிம்ல வச்சுக்கோங்க. மசாலாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வறுக்கிற வரைக்கும் அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த பிரியாணிக்கு அந்த பிளேவர் கரெக்டான பிளேவர் கிடைக்கும். அந்த பிரியாணி நம்ம சாப்பிட்றப்பவும் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுல கொஞ்சம் மசாலா போட்டு வரமிளகாய் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இந்த பேஸ்ட் இதுல கலந்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, பிரியாணி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அப்புறம் மறுபடியும் நீங்க இந்த மாதிரி தான் செய்வீங்க. கொஞ்சம் மசாலாஸ் அந்த இஞ்சி பூண்டு இதோட சேர்த்து நம்ம அரைக்கிறப்ப அதுல நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் இந்த மசாலாஸ் இஞ்சி பூண்டு விழுதோட சேர்த்து அரைக்கிறோம். வரமிளகாய் தூள் போடுவாங்க, அது அவ்வளோ ஹெல்தி கிடையாது. நம்ம வரமிளகாய் போட்டு இஞ்சி பூண்டு கூட சேர்த்து அரைச்சி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும். சிம்ல வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்குறப்பவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் பொன்னிறமா வதங்கணும். அப்பதான் நம்மளுக்கு நல்ல பிளேவர் கிடைக்கும். நல்லா அந்த வதங்கின பிளேவர் வந்த உடனே நம்ம அடுத்தது வெங்காயம், தக்காளி பழம் போடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம பச்சை மிளகாயை இதுலயே போட்டு ஒரு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் இதுலயே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டு வதக்குறப்ப பிளேவரோட சேர்த்து நல்லா காரமும் இறங்கும். அதுக்காக தான் இது போடுறது. ஏன்னா நாங்க கொஞ்சம் காரமா சாப்பிடுவோம். நீங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் பிளஸ் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு வதக்கணுன்னே இப்ப நம்ம வெங்காயம் போடலாம். இது 1 கிலோ அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் அதிகமா வேணும்னாலும் வெங்காயம் போட்டுக்கோங்க, இன்னும் குறைச்சலா வேணும்னாலும் போட்டுக்கோங்க. அதிகமா வெங்காயம் போட்டீங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்கப்ப நான் பாதி புதினா கொத்தமல்லி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் தக்காளி பழம் போட்டுட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போடுவேன். ஏன்னா நல்லா பிளேவர் கிடைக்கும் இந்த மாதிரி வதக்குனீங்கன்னா. அதனால இப்ப பாதி புதினா கொத்தமல்லி தலையை ஃபர்ஸ்ட் போட்டு இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்ப புதினா கொத்தமல்லி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல சிக்கனை போட்டுக்குங்க. சிக்கன் வாங்குறப்ப தோலோட வாங்கிக்கோங்க. அப்பதான் பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும்.
தோல் இல்லாம வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கும். அப்புறம் பிரியாணிக்கு கறி வெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தான் கறிக்கடியில வந்து கொஞ்சம் பீஸ் பெருசு பெருசா வெட்டி தருவாங்க. இல்லைன்னா ரொம்ப குட்டி குட்டியா வெட்டி தந்துருவாங்க. அப்புறம் நம்ம அது போட்டோம்னா சாப்பாட்டுலயே எல்லாம் கரைஞ்சிரும். பெரிய பெரிய பீஸா இருந்ததுனா தான் பிரியாணிக்கு எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால எப்பயுமே பிரியாணிக்கு கறி வெட்டி தாங்கன்னு சொல்லி கறிக்கடையில கேட்டு வாங்குங்க. சிக்கன் ஃப்ரைக்கு அப்படின்னு சொன்னா சிக்கன் ஃப்ரைக்கு வெட்டி கொடுத்துருங்க. குழம்புக்கு அப்படின்னு சொல்லி பிரியாணி கறி வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா பிரியாணிக்கு வெட்டி தாங்கண்ணா கறி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அப்புறம் தோலோட வாங்குங்க. பிரியாணிக்கு தோலோட வாங்குனீங்கன்னா நல்லா இந்த தோல்ல இருக்கிற அந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சி அது ஒரு டேஸ்டா நம்மளுக்கு கிடைக்கும். அதனால வந்து ரொம்ப நல்லா டேஸ்டாவும் இருக்கும். பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்லா சிக்கன் ஃப்ளேவர் கிடைச்சி சூப்பரா டேஸ்டா இருக்கும். கடைகள்ல எல்லாம் தோலோடு தான் போடுவாங்க. தோல் பிடிக்காதவங்க தோலை ரிமூவ் பண்ணிட்டு போடுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து கரம் மசாலா தூள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை வாங்கி கொஞ்சமா போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் போட்டீங்கன்னா அது ஒரு நல்ல ஃப்ளேவரா இருக்கும். காரம் பத்தல அப்படின்னு சொல்லி சொன்னா கொஞ்சமா மிளகாய் தூள் போட்டுக்கிறதுனால போட்டுக்கோங்க. இல்லை லைட்டா சிக்கன் மசாலா போட்டதுனால போட்டுக்கோங்க. அது ஒரு டேஸ்டா இருக்கும். கரம் மசாலா போட்டீங்கன்னா வாசம் நல்லா கிடைக்கும். அதுக்காக நான் கொஞ்சமா கரம் மசாலா தூள் போடுவேன். அவ்வளோதான். கறி நல்லா வதங்கட்டும். கறி வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா வதங்கிறதுக்காக உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டிங்கன்னா தான் கறி நல்லா வதங்கும். அப்புறம் கறியிலையும் நல்லா உப்பு இறங்கி பிரியாணி சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். கறி வதங்குறப்ப உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டிங்கன்னா தான் பிரியாணி நல்லா கறியில் வந்து உப்பு இறங்கி நல்லா டேஸ்டாக இருக்கும். உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. இல்லை நீங்கள் கடைசியாக உப்பு போட்டிங்கன்னா அது வந்து கறியில் வந்து உப்பு இறங்கி இருக்காது. பிரியாணி சாப்பாடு நல்லா டேஸ்டாக இருக்கும். கறி ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால உப்பு நல்லா இறங்கணும். மசாலா நல்லா கறியில் இறங்கணும். இது சொல்லாதீங்க. இப்ப வந்துட்டு கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக தயிர் ஆட் பண்றோம் அப்படின்னு சொன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். அதுக்காக தயிர் ஆட் பண்றேன். கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய தயிர் போட்டுட்டீங்கன்னா அது வேற மாதிரி ஸ்மெல் அடிச்சிடும். ஒரு 5 ஸ்பூன் அந்த மாதிரி மட்டும் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்கும். தயிர் போட்டு வதக்குறப்ப நல்லா சிக்கன் சாஃப்ட் ஆயிடும். அதுக்காக தான் தயிர் போடுறது. நல்லா சாஃப்டா இருக்கும். அப்புறம் அது ஒரு ஃபிளேவராகவும் இருக்கும். சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல தக்காளி பழம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். தக்காளி பழம் வந்து பிரியாணிக்கு அளவா போட்டுக்கோங்க. 1 கிலோ அரிசினா ஒரு 1/4 கிலோக்கு கொஞ்சம் அதிகமா அந்த மாதிரி தக்காளி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 5 தக்காளி போட்டுருக்கேன். பெரிய பெரிய தக்காளி 5 தக்காளி போட்டுருக்கேன் 1 கிலோ அரிசிக்கு. நீங்க அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிடும் நம்ம பிரியாணிக்கு நிறைய தக்காளி போட்டா. அதனாலதான் தக்காளி வந்து அளவா போட்டுருங்க. இல்லை எனக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும், அந்த தக்காளி சாப்பாடு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா தக்காளி கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக. இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா நல்லா வதங்கி கறி வந்து 3/4 பதத்துல வெந்திருக்கு. கறி ஒவ்வொருத்தர் எனக்கு ரொம்ப வேக வேண்டாம், கறி வந்து கொஞ்சம் நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணுங்கிறீங்க, 1/2 பதத்துக்கு வேக வச்சு அரிசி போட்டுருங்க. எனக்கு வந்து கறி கொஞ்சம் நல்லா வேகணும். ஏன்னா குழந்தைங்கலாம் சாப்பிட்றாங்க இல்லைங்களா. அதனால கொஞ்சம் கறி நல்லா வெந்திருந்தாதான் குழந்தைங்க சாப்பிட்றப்ப சீக்கிரமா ஜீரணமாகும். அதனால நான் கொஞ்சம் கறி நல்லா வேக வச்சிருக்கேன். இப்போ வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் போடுறதுனால தண்ணி வந்து கரெக்டா வைங்க. கொஞ்சம் கூட எச்சா வச்சிடாதீங்க. இப்ப இங்க வந்து கறிக்கு உண்டான அளவு தண்ணி இருக்கு. இப்ப நம்ம ரைஸ்க்கு மட்டும் தண்ணி ஊத்தலாம். பாஸ்மதி ரைஸ்ங்கிறதுனால அதை ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க கூடாது. ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் தான் பாஸ்மதி ரைஸ் ஊற வைக்கணும். அதுக்கு மேல ஊற வச்சோம்னா அரிசி வந்து சாப்பாடு வந்து உதிரி உதிரியா இருக்காது. அதனால பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. பாஸ்மதி ரைஸ் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுங்கன்னா தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிட்டு ஊற வைங்க. அப்புறம் அப்படியே எடுத்து போடுங்க. ஏன்னா தண்ணி ஊத்தி ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணீங்கனாலும் ரைஸ் வந்து உடஞ்சிரும். அதனால வந்து தண்ணி ஊத்திட்டு வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு அப்புறமா எடுத்து ரைஸ் மட்டும் போடுங்க. 1 கிலோ அரிசிக்கு இப்ப வந்து 1 கிலோ அரிசி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1/4 பிடி டம்ளர்ல 4 டம்ளர் அரிசி வரும். அதனால 1/4 பிடி டம்ளர் எடுத்து அதுல வந்து 8 டம்ளர் தண்ணி ஊத்துங்க. கரெக்டா அளவா 8 டம்ளர் தண்ணி ஊத்துங்க. அப்பதான் வந்து ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியா பலபலன்னு வரும். நம்ம இந்த மாதிரி வேக வைக்கிறப்பவும் இதே அளவு தண்ணி ஊத்துனீங்கன்னா தான்
அரிசி வந்து நல்லா வெந்திருக்கும். அதிகமா தண்ணி ஊற்றக்கூடாது, கரெக்டான அளவு தான் தண்ணி ஊற்றணும். பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா சிக்கனும் வெந்துருச்சு. மசாலா பாருங்க எப்படி இருக்குங்க, சூப்பரா இருக்கு பாருங்க பிரியாணி. இப்போ இது வந்து நான் வந்து 4 டம்ளர் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். பாஸ்மதி ரைஸ். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்ப வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு வாய்க்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. அப்புறம் இங்க இப்ப வந்து நான் வந்து ஹை ஃபிளேம்ல வச்சுதான் நான் இதை கலரிட்டு இருக்கேன். ஏன்னா ஹை ஃபிளேம்ல வச்சு கலர்றப்ப நல்லா கொஞ்ச நேரம் அந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்ல போட்டுருங்க. சிம்ல போட்டு ஒரு 10 மினிட்ஸ், அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஒரு 5 மினிட்ஸ் வந்து தம் போட்டுருங்க. மேல தம் போடுறது சொல்றேன் நான் உங்களுக்கு. போட்டீங்கன்னா நல்லா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும். 5 மினிட்ஸ் நான் ஹைல வச்சிருக்கேன். இப்ப வந்து மூடி போட்டு மூடி வச்ச. இப்ப வந்து கடைசியா நெய் ஊத்திக்கலாம். நெய் எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊத்திக்கோங்க. இப்ப பாருங்க தம் போட்டு பிரியாணி எடுத்து வச்சாச்சு. பிரியாணி நல்லா வெந்துருச்சு, சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா ஆறிடுச்சுன்னா நல்லா உதிரி உதிரியா வந்துடும். நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சுன்னு உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.